அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் உடல்நிலை பாதிப்படைந்த ஜெனோ அவர்கள் இன்னும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இன்னும் அவங்களுக்கு அந்த குடல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு லோக்கல் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரே வரலன்ற நீங்கள் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் போறீங்க. கவுன்சிலரே வரல. அந்த அளவுக்கு இந்த திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் உயிரின் மேலே அவ்வளவு ஒரு அக்கறையின்மையோடு இருக்கிறாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு திமுக இணைய ஊப்பிகள் எப்படி மாறி இருக்காங்கன்னா, பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தேன்னு போன போராட்டத்தில் எழுதுனாங்க. இந்த போராட்டத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, திமுக கிட்டே காசு வாங்கியிருக்கிறேன்னு எழுதுறாங்க. நீங்கள் இப்போ என்னை பற்றி எழுதுறவங்கலாம் திமுக கிட்ட சம்பளம் வாங்குறவங்களா இல்லையா? ஆர் தே பெய்டு ஆர் நாட்? நான் யார்கிட்டயும் பெய்டு இல்லை. நீ நிரூபி. என் பேங்க் டீட்டெயில் தரேன். நான் மீண்டும் சொல்கிறேன், என் வங்கி கணக்கு தரேன். என் வீட்டில் சொத்துன்னு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒழுகிட்டு தான் இருக்குது என் வீடு. இன்னைக்கு என் வீடு ஒழுகிட்டு இருக்கு. இன்னொன்று, நாங்கள் இருந்த புத்தக காட்சியில் இருந்த 4வது நாள் என்னை மிரட்டினாங்களா? ஆமாம், இதெல்லாம் நான் சொல்லலை வெளியில். 4வது நாள் ஒரு 20 திமுக ஆட்கள் நான் எப்படி உள்ளே வரலான்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. மன்னிப்பு கேட்க சொல்லி என்னை மிரட்டினாங்க. அதுக்கு சாட்சி அதே அமைப்பில் அதே புத்தக காட்சியில் தினமும் அங்கே மாலையில் பேசினவர் திருப்பூர் மகிழவர். ஓகே, அவரு தான் அந்த இளைஞர்களை கண்டிச்சு அமைச்சார். அறிவுனா என்ன? அறிவுக்கு அடிப்படை அன்பு. அன்புல இருந்து தான் அறிவு. உழைப்பை மதிக்கணும். ஒரு அறிவுனா உழைப்பை மதிக்கணும், உழைப்பாளியை மதிக்கணும். நீ உழைப்பாளியை குப்பை மாதிரி தூக்கி போட்ட தொழிலாளி நீதிக்காக போராடுறான், கண்டுக்காம இருக்கிறான். ஸ்ருதிஹாசன் கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்ருதிஹாசன் அவனுக்கு தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுச்சு. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு காரணம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2012. அதை கொண்டு வந்தவர் கலைஞர். அதை நோட்டிஃபை பண்ணது ஜெயலலிதா. நான் வேற எதனா சொன்னேன்னா, பொருளாதார கொள்கையில பிஜேபியும் திமுகவும் ஒன்னு. இதுல என்ன இல்ல, அது போய் ரீச் ஆகுமா? நீங்க திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுன்னு சொல்றதா ரீச் ஆகுமே தவிர, பொருளாதார கொள்கையில தான் ஒண்ணுன்னு புளியந்தோப்பு மோகன் சொன்னாலும் ரீச் ஆகுமா? அதை நீ தான் எடுத்து போடணும். திமுக தோக்கணும். இந்த வர தேர்தலில் திமுக தோக்கணும். 2026 திமுக ஆட்சியில் உட்கார இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனம்? அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை எல்லாத்தையும் நான் சொல்றேன். சென்னையை தார வாத்துக்கிட்டு இருக்குது. இனி நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் ஒரு திமுக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில கூட அயோக்கியத்தனமா நடந்துக்குன்னா மிக நிச்சயமா 26 தேர்தல் வரைக்கும் எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த திமுக நாடக கம்பெனி எந்த அளவுக்கு அயோக்கியர்கள்னா, ஒருவேளை உணவு தர ஒரு தூய்மை பணியாளருக்கு 3 வேளை தரோன்னு டபா சாம்பார். இதுதான் 3 வேளை உணவுன்றதா அப்படி மீன் பண்ணிக்கிறாங்க. காலை உணவு தரோன்னாங்க. காலை எல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்றோம்னா காலைல கூப்பிட்டு சோறு போடுவீங்களா? அந்த போராட்டம் என்ன வடிவத்தில் போகணுன்றது குறித்துலாம் என்ன நான் கருத்து சொன்னதும் கிடையாது. அவங்க என்ன கருத்து கேட்டதும் கிடையாது. அது அவங்க முடிவு. ஓகே, கடல்ல இறங்கணுமா அவங்க தான் முடிவு பண்றாங்க. அந்த தொழிலாளிகள் தான் முடிவு பண்றாங்க. இறந்த தலைவர்கிட்ட உண்ணாநிலை போராட்டம் காலவரை ஒரு வகையில் சொன்னா, அந்த 4 பேர்கிட்ட நான் கேட்டேன், உடலை வருத்திக்காதீங்க, வேற எதுனா வடிவத்து முடியாதுங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. நம்மோடு இன்று மீண்டும் இணைகிறார் அம்பேத்கர் செயற்பாட்டரும் வழக்கறிஞருமான மருத்துவர் திரு புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? மோசமா இருக்கிறேன். எதிர்பார்த்த பதில் தான். நான் இப்போதான் அண்மையில் உங்களுடைய ஒருங்கிணைப்பின் கீழே சமூக செயற்பாட்டர்களுடைய கூட்டு இயக்கத்தின் சார்பாக நீங்கள் தூய்மை பணியாளர்கள் தோழர்களுக்காக முன்னெடுத்த ஒரு மாபெரும் ஒரு மக்கள் பேரணி, அந்த பேரணியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இன்றைக்கு அந்த கோரிக்கை என்ன நிலைமையில் இருக்குது, அது தொடர்பாக அடுத்தடுத்த விமர்சனங்களுக்கும் நீங்கள் அந்த மேலையில் நீங்கள் பேசின பேச்சுக்காக உள்ளாகி இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கவனத்தில் எடுத்துக்கிறேன். அதை பொறுத்து நான் பேச போகிறேன். இன்றைக்கி அந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, எப்படி இருக்கிறாங்க, சிச்சுவேஷன் என்ன போயிட்டுருக்கு? அந்த போராட்டம் நடத்தும் போது என்ன நிலை இருந்ததோ அதே தான் இன்றைக்கும் தொடருது. 2ஆம் கட்டமாக மீண்டும் ஒரு 4 தோழர்கள் காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஓகே,
அதில் அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் உடல்நிலை பாதிப்படைந்த ஜெனோ அவர்கள் இன்னும் மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த குடல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இதுவரை அரசு தரப்புலேருந்து யாருமே வந்து சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம், பரிசீலிக்கிறோம், உண்ணாவிரத்தை கைவிடுங்கன்ற ஒப்புக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை. ஒரு லோக்கல் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலரே வரலன்ற நீங்கள் எம்எல்ஏ எம்பி வரைக்கும் போகிறீங்க, கவுன்சிலரே வரல. அந்த அளவுக்கு இந்த திமுக அரசு வந்து தூய்மை பணியாளர்கள் உயிரின் மேலே அவ்வளவு வந்து ஒரு அக்கறையின்மையோடு இருக்கிறாங்க. இதை தான் அன்னைக்கு என்ன நிலைமை இருந்ததோ இன்னை வரைக்கும் அதை தொடருது. இந்த காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தோட 18வது நாள் இன்னைக்கு, தொடர் போராட்டத்துடைய 126வது நாள் இன்னைக்கு. ஆனாலும் இன்னைய வரைக்கும் வந்து தமிழ்நாடு அரசுகிட்ட இருந்து எந்த ஒரு சாதகமான பதிலும் வராமல் இருக்கு. ரொம்ப இடையில உழைப்பர் உரிமை இயக்கத்தோட தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாரதி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களை போய் சந்திச்சதா ஒரு செய்தி சொன்னார், பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறதா சொல்றாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த அமைப்புல என்ன அளவுக்கு பலம் இருக்கு, அவங்க செய்வாங்களா என்றதை வந்து காலம்தான் பதில் சொன்னா. ஆனால் இப்போ வரைக்கும் ஆளும் தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலும் வராம தான் இருக்கு. நீங்கள் குறிப்பாக அதில் பேசுகிற போது இந்த மேடையில் நானுமே நீங்கள் பேசும்போது அது எங்களோட சேனலில் கூட கவர் பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு ரொம்ப ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலைமையில் நீங்கள் பேசின மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா அதில் நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தியிருப்பீங்க. இப்போ கூட அண்மையில் அந்த கட்சியினர் வந்து அறிவு திருவிழா நடத்துனீங்க, அறிவு திருவிழா நடத்துகிற நீங்கள் இன்றைக்கி மக்களுடைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ கிட்டத்தட்ட அது குப்பை திருவிழாக்கு இணையானது தானங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதே அறிவு திருவிழா தானே புளியந்தோப்பு மோகன் கல்லா காட்டினாரு, அங்கேயே உட்காந்தானே புத்தகத்தை எடுத்து காசு பார்த்தீங்க அப்படிங்கிற விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்கல்ல, அது எப்படி எதிர்கொள்கிறீங்க? பரவாயில்ல, இன்னைக்கு திமுக இணைய ஊப்பிகள் எப்படி மாறி இருக்காங்கன்னா, பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு இருந்தேன்னு போன போராட்டத்தில் எழுதுனாங்க. இந்த போராட்டத்தில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, திமுக கிட்டே காசு வாங்கியிருக்கிறேன்னு எழுதுறாங்க. ஸோ ஒரு வகையில் நான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கிறேன். அடுத்து ஒரு அடுத்து வந்து நான் வந்து பாஜக கிட்ட வாங்கல, திமுக கிட்ட தான் வாங்குறேன்னு எழுதியிருக்கிறாங்க. ஏங்க, புத்தக விற்பனை என்பது ஒரு அரசியல் பணி. இது அரசியல் செயற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காசு வாங்கிட்டு பெண் மாதிரியான நிறுவனங்கள்ல வேலை செய்யறவங்களுக்கு, பொழப்புக்காக அரசியலுக்கு வந்தவனுக்கு தெரியாது. இதெல்லாம் புத்தக விற்பனைன்றது அரசியல் பணி தான். அது நீங்க வந்து பல்வேறு இயக்கங்கள் நடத்தக்கூடிய சின்ன சின்ன போராட்டங்கள் போய் புக்கு விற்றுருக்கேன், இப்போ பத்திரிகையாளர் மன்றத்துல புக்கு விற்றுருக்கேன். நான் இன்னைக்கு வழக்கறிஞராக இருக்கேன், நான் ஒரு புத்தக விற்பனையாளராக இருந்தேன். ஆமா, சிந்தன் புத்தகம் எல்லா புத்தக காட்சியிலையும் நான் புத்தக விற்பனையில ஈடுபடுவேன். புத்தக விற்பனைன்றது எனக்கு ரொம்ப அரசியல் செயல்பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. போஸ்டர் ஒட்டுறது, துண்டறிக்கை கொடுக்கறது, பிரச்சாரத்துக்கு போகிறது. அதுக்கு அடுத்து எனக்கு பிடிச்சது வந்து புத்தக விற்பனை செய்கிறது. இது வந்து நேரடியாக வந்து மக்களோடையும் வாசகனுடைய தொடர்பு இருக்கும்போது நம்மளுடைய அறிவும் மேம்படும்னு நான் நினைப்பேன். அது வருமானத்துக்காக செய்கிறது கிடையாது. எல்லாத்தையும் வருமானம், எல்லாத்தையும் கல்லா, ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போடணுன்னா கூட 200 ரூபா கொடுங்கன்னு கேட்குற கும்பலுக்கு கட்சிக்காக போடலாமா? அவன் 200 இவ்வளோ தூரம் அதான் உண்மை. நீங்கள் இப்போ என்னை பற்றி எழுதுறவங்கலாம் திமுக கிட்ட வந்து சம்பளம் வாங்குறவங்களா இல்லையா? ஆர் தே பெய்டு ஆர் நாட்? நான் யாருக்கிட்டையும் பெய்டு இல்லை, நீ நிரூபி. என் பேங்க் டீட்டெயில் தரேன், நான் மீண்டும் சொல்கிறேன், என் வங்கி கணக்கு தரேன், என் வீட்டில் வந்து சொத்துன்னு ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி தான் ஒழுகிட்டு தான் இருக்குது என் வீடு. இன்னைக்கு என் வீடு ஒழுகிட்டு இருக்கு. ஒரு அறை இருக்கிற வீடு தான், மொத்தமே 180 சதுரடி வீட்டில் தான் நான் வாழ்கிறேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு ஷைன் எஸ்பி வண்டி, அது என் பேரில் இருக்குது. அந்த வண்டியை நான் எப்படி வாங்கினேன்னு கேட்டாலும் அதுவும் நான் நிரூபிக்க தயார். என் பேங்க்ல இருப்பு தொகைன்னு பெருசாக இல்லை. வங்கி டிரான்சாக்ஷன் கடந்த 4 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் பார்த்துக்க. இல்லை உனக்கு செல்வாக்கு இருந்தால் அந்த அக்கௌண்ட் தொடங்கினதுலேருந்தே கூட எடுத்து பார்த்துக்க. எதனா ஒரு கட்சிக்கிட்ட இருந்தோ, எதனா ஒரு தனிநபர்கிட்ட இருந்தோ 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருந்ததுன்னா அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ நான் செய்கிறேன். 10,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு ஒருத்தர் தனிநபரே அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷனே நடந்ததில்லை. இதுதான் என் அக்கௌண்ட்டோட நிலைமையே. ஓகே, சரிங்களா? நான் இவ்வளோ நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லையா? ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, மீண்டும் மீண்டும் வந்து இந்த திமுக கும்பல், இணைய கும்பல் வந்து இந்த ஓபிசி கும்பல் பண்ணக்கூடிய வேலை என்னவா இருக்குன்னா, நேர்மையை தான் டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து அறிவு திருவிழா வந்து கல்லா கட்டிட்டு போனேன்றாங்க. சிந்தன் புக்ஸு ஒரு அரங்கு அமைச்சாங்க. நான் சிந்தன் புக்ஸுன்ற பதிப்பகத்தில் நான் வந்து ஒரு பதிப்பு குழு உறுப்பினர். அவ்வளோதான் எனக்கு அந்த புத்தகத்துக்கோ புத்தக கடைக்கு தொடர்பு. அது இல்லாமல் புத்தக விற்பனைக்கு நான் பொறுப்பாளராங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு அரங்கு அமைக்கிறாங்கன்னும் போது நான் அந்த நிறுவனத்திலேருந்து ஊதியம் வாங்கும் பொழுது நான் எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் வந்து அவங்க எங்கே கடை போட்டாலும் நான் போனேன். அது உங்கள் பணி, என் வேலை. ஓகே, அந்த வேலையை நான் போய் செஞ்சுட்டு வந்தேன். அதை தாண்டி வந்து அங்கே இன்னொன்று
அங்க வந்து அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, வந்த எல்லா புத்தக கடைகளும் நல்லா கல்லா கட்டினாங்கன்றாங்களா? பயங்கரமா விற்பனை ஆயிருக்குதுல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கடைக்கும் வந்து ஒரு நார்மலான வியாபாரம் தான் போச்சு. ஒரு அரங்க அமைச்சா, நான் அதுக்குள்ள கூட போல, கல்லாக்குள்ள கூட போல. எல்லாருமே வந்து ஒரு அரசியல் பண்ணின்னு நினைச்சுதான். ஆமா, அங்க இருக்கிற யாருமே வந்து இங்க புத்தகம் நிறைய விற்பனை ஆகணும்னு நினைச்சிட்டு வரல. காசு பாக்கணுன்றதுக்காக யாரும் பெருசா அமைக்கல. ஒரு அரசியல் பண்ணி. ஆமா, அங்க வந்து பலதரப்பட்ட புத்தக கடைகள் இருந்தது. ஐயா பொழிலனோட கடை இருந்தது, சரிங்களா? இந்த தமிழ் தேசியவாதிகளோட கடை இருந்தது, சிபிஎம் அதிகாரப்பூர்வ பதிப்பகமான பாரதி புத்தகாலயம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், அப்படி நிறைய பதிப்பகங்கள் வந்து திமுக அல்லாத பதிப்பகங்கள் ஏகப்பட்டது இருந்தது. உங்க சேனலுக்கே நான் வந்து அந்த புத்தக காட்சி பத்தி நீங்க பேட்டி கொடுத்துருந்தீங்க. ஒரு வகையில இதை நம்ம பாசிட்டிவா தாங்க அணுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் எதிர்ப்பு மனநில இருந்து பார்க்க கூடாது. இந்த புத்தக காட்சியை நான் வரவேற்கிறேன் சொன்னீங்க. புத்தக காட்சியை தான் வரவேற்கிறேன். ஏன்னா அயோக்கிய, நீ உன்னை வந்து யோக்கியனா காட்டிக்க, நீ இல்லாத தில்லுமுழு வேலைலாம் பண்ற. அதுல இது ஒண்ணு. இது உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உணர்வுபூர்வமாலாம் பண்ணல. இது உணர்வுபூர்வமாலாம் பண்ணல. நான் இவ்வளவு பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். சரி, ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, செய்யறவங்களும் நம்ம குறை சொல்லக்கூடாது, அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். ஆனா அதுல வந்துட்டு நின்றுட்டு இருந்ததை, அதுவும் என் கூட இருந்த அவங்க வந்து 2 பேருமே என் தோழிகள், சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆக போகுது. அவங்க போட்டோவை வந்து என்னோட இருக்கிறத வந்து போடுறதுன்றது வந்து அவங்க வாழ்க்கைக்கே அது பிரச்சனை. இன்னொருத்தவங்க அனுமதியில ஒரு போட்டோ போட முடியும்? என் அனுமதியே இல்லாம எடுத்திருக்கிறாங்க. கேட்டிருந்தா நானே 4 போட்டோ அப்லோட் பண்ண ஃபேஸ்புக்ல, அதுல இருந்து எடுத்திருக்கலாம். ஓகே. எதுக்கு? இன்னொன்னு, நாங்க இருந்த புத்தக காட்சியில இருந்த 4வது நாள் என்ன வந்து மிரட்டினாங்களா? ஆமா, இதெல்லாம் நான் சொல்லல வெளியில. 4வது நாள் ஒரு 20 திமுக ஆட்கள் வந்து நான் எப்படி உள்ள வரலான்னு சொல்லி என்ன மிரட்டினாங்க. மன்னிப்பு கேட்க சொல்லி என்ன மிரட்டினாங்க. அதுக்கு சாட்சி அதே அமைப்புல, அதே புத்தக காட்சியில தினமும் அங்க மாலையில வந்து பேசினவர் திருப்பூர் மகிழவன். ஓகே. அவரு தான் வந்து அந்த இளைஞர்களை வந்து கண்டிச்சு அமைச்சார். அதுவும் எப்படி கண்டிச்சாருன்னா, வெளியில போய் எதா இருந்தாலும் வச்சுக்கங்கன்னாரு, இங்கே இதை பண்ணக்கூடாதுன்னாரு. என்னை வந்து மிரட்டினாங்க, மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னது என்னன்னா, தூய்மை பணியாளர் கோரிக்கையை நிறைவேற்றுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். எப்படி அந்த போராட்டத்துல அங்க பிரதர்சனம் பண்றேன்னு சொன்னனோ அதே மாதிரி நான் சொன்னேன், தூய்மை பணியாளர் போராட்டத்தை நிறைவேற்றினா நான் பேசின பேச்சுக்கு நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் தொடர்? இல்ல சொல்றேன், அப்படி உனக்கு ரொம்ப புண்பட்டுருச்சுன்னா. இல்ல, இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க இத நான் இன்னை வரைக்கும் நான் இது வரைக்கும் நீங்க பேசவும் இல்லை, எழுதவும் இல்லை. இத அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் நடந்து, நான் எதையுமே நான் எழுதல, எதையும் நான் பகிர வேணாம்னு நான் நினைக்கிறேன். அது அவங்களுக்கு, ஆர்கனைசர்ஸ்க்கு, அதுல இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நல்ல மனிதர்களா இருக்கிறாங்க, நல்ல முகம் தெரிஞ்சவங்க. இப்ப என்னைய பத்தி எழுதினார்ல, கல்லா கட்டினேன்னு எழுதினார்ல, அவரே என்ன நேரில் பார்த்து நல்லா பேசக்கூடியவர் தான். நான் உண்மையிலே அந்த புத்தக காட்சியில இருந்து நான் கல்லா கட்டியிருக்கேன்னு அவர் நம்பட்டும் முதல்ல. இதுதான் பிரச்சனைன்ற இவங்க கிட்ட. இவங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். போன முறையே இதுதான் பிரச்சனை நடந்தது. எல்லாருக்குமே தான். இப்ப அன்னைக்கு கரிகாலன் வந்து எழுதுறாரு, கரூர் ஸ்டாம்பீட் விஷயத்துல நான் ஆன்டி தலித்தா பேசினேன்றத ஒரு இடத்த மட்டும் உருவி எடுத்து போடுறாரு. நீங்க பார்த்தேன். அவருக்கு நல்லா தெரியும் நான் ஆன்டி தலித் இல்லைன்னு. ஆனா நான் ஏன் அந்த இன்னொன்னு, கரூர் ஸ்டாம்பீட்ல என் நிலைப்பாடு என்னன்றதான் அவருக்கு தெரியும். அப்ப ஏதோ ஒரு வகையில நம்மளை டார்கெட் பண்றதுக்கான நோக்கம் என்ன? அப்ப இதுதான் மீண்டும் சொல்ற டாக் விசில். இந்த டாகுங்களுக்கெல்லாம் எங்க இருந்தோ விசில் அடிக்கிறாரு ஓனர். இந்த டாகுங்க அப்படியே கேட்டு எழுது. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்த பெண் நிறுவனத்தை வந்து அது பண்ற அட்டகாசங்கள்ல இது ஒண்ணு. அவங்களால நம்ம வைக்கக்கூடிய விமர்சனங்களை, நான் அந்த பேசின 20 நிமிட உரையில ஃபேக்சுவலா எதனா பிரச்சனை இருக்கு, நான் வந்து இல்ல, நீங்க டைரக்டா கொண்டு போய் தூய்மை பணியாளர் பிரச்சனையை துணை முதலமைச்சர் நடத்திய ஒரு நிகழ்வோடு நீங்க ஒப்பிடுறீங்க. நான் ஏன் ஒப்பிட்டேன்னா, அறிவுனா என்னங்க? அறிவுனா என்ன? அறிவுக்கு அடிப்படை அன்பு. அன்புல இருந்துதான் அறிவு. உழைப்பை மதிக்கணும். ஒரு அறிவுனா உழைப்பை மதிக்கணும், உழைப்பாளியை மதிக்கணும். நீ உழைப்பாளியை குப்பை மாதிரி தூக்கி போட்ட, குப்பை மாதிரி தூக்கி போட்ட தொழிலாளி நீதிக்காக போராடுறான், கண்டுக்காம இருக்கிற. ஸ்ருதிஹாசன் கிட்ட போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஸ்ருதிஹாசன் அவனுக்கு வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுச்சு, வாக்கிங் போகும்போது வந்தாங்க. இருக்கட்டங்க, அவங்க கிட்ட போய் குறைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி வாக்கிங் போகும்போது யாரும் இந்த பக்கம் வந்து வாக்கிங் போங்களேன்ற? உங்களுக்கு தெரியாதா இப்படி ஒன்று நடக்கிறது? தமிழ்நாட்டில், சென்னையில், தலைநகரில் 2000 தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. 4 தொழிலாளர்கள் உயிரை கொடுத்து 15 நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தமே, அவர் ஒரு தனி உலகத்துல வாழ்றாரு.
அவர் ஒரு தனி உலகம், துணை முதல்வர் ஒரு தனி உலகம், அமைச்சர் பெருமக்கள் ஒரு தனி உலகம், இதெல்லாம் இல்லாம இந்த இணைய ஊப்பிகள் ஒரு தனி உலகம். அவனுங்க உலகமே வேற. இந்த வால்ட் டிஸ்னி மாதிரி அவங்க ஒரு கேரக்டர்ஸ் வச்சுப்பாங்க. எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்ற மாதிரி நாரி போகுது தமிழ்நாடு. இது குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாம பேசுறவங்க எல்லாரையும் வந்து ஐசோலேட் பண்றது. இல்ல நீங்க முதலமைச்சர் குறித்து பேசினா கூட இவ்வளவு வந்து கோபம் வந்திருக்காது. ஆமா, ஏன்னா இவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் பே லிஸ்ட். துணை முதலமைச்சர் பே லிஸ்ட் ஒரு குரூப், முதலமைச்சர் பே லிஸ்ட் ஒரு குரூப், அமைச்சர்கள் பே லிஸ்ட் ஒரு குரூப், தனித்தனியா இருக்கு. எல்லாருக்கிட்டே பே வாங்குற லிஸ்ட் ஒரு குரூப். எல்லாம் சின்னத்திலேயே ஒரு குத்து கூத்துற குரூப் இருக்கு. சரிங்களா? இப்ப என்னைய பத்தி எழுதினவரு அன்பகத்துல வேலை செய்யறவர். ஓகே, அவர் தான் கல்லா கட்டுறாரு. நான் கல்லா கட்டல. நான் என்னைக்குமே என் அறிவை விபச்சாரம் செய்ய மாட்டேன். என் அறிவு மக்களுக்கானது. நான் எதனா தப்பா பேசுனேன்னா சொல்லுங்க, ஃபேக்சுவலா எதனா தப்பு. இது வந்து வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ப்ராஜெக்ட், சென்னை மாநகரம் வந்து பூர்வக்குடிகள்கிட்ட இருந்து பிடுங்கப்படுது, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்படுது, இந்த நகரம் வந்து பெரு நிறுவனங்களுக்காகவும் பனியா கார்பரேட் கும்பலுக்காகவும் வடிவமைக்கப்பட்டு வருது. சென்னை மாஸ்டர் பிளான்ல எங்களை கேட்காம லேபர் பேட்டர்ன் டிசைட் பண்ணாங்க. லேபர் பேட்டர்ன் டிசைட் பண்ணதுல ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், கார்பரேட்டோட பங்கு இருக்குன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லு. தூய்மை பணியாளர் பிரச்சனைக்கு காரணம் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2012. அதை கொண்டு வந்தவர் கலைஞர், அதை நோட்டிஃபை பண்ணது ஜெயலலிதா. அதுல வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நீங்க வந்து தனியார் நிதியை வாங்கணும்னு இருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கீழே தான் சானிட்டரி ஒர்க் வருது. இது இல்லைன்னு சொல்லட்டும். நான் வேற எதனா சொன்னேன்னா, பொருளாதார கொள்கையில பிஜேபியும் திமுகவும் ஒன்னு. இதுல என்ன இல்ல, அது போய் ரீச் ஆகுமா? நீங்க திமுகவும் பிஜேபியும் ஒண்ணுன்னு சொல்றதா ரீச் ஆகுமே தவிர பொருளாதார கொள்கையில தான் ஒண்ணுன்னு புளியந்தப்பு மோகன் சொன்னாலும் ரீச் ஆகுமா? அதை நீ தான் எடுத்து போடணும். நான் வந்து எல்லா இடத்துலயும் டிஸ்க்ளைமர் போட்டுட்டா சுத்திட்டு இருக்க முடியும். எனக்கு என்ன வந்து ஏங்க இல்ல, திமுக அடிப்படை நோக்கம் திமுகவும் பிஜேபியும் ஒண்ணு நிறுவுறதுதான் சொல்றாங்க. 98ல என்னமோ கட்சி கொள்கைன்றது வேட்டி மாதிரி, ஆட்சின்றது துண்டு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, கொள்கையை தான் பறக்க விட்டீங்களே பிஜேபியோட கூட்டணி வச்சு. அந்த காலத்துல இருந்த தலைவர் யாரு அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்ன தலைவர்? என்ன வாஜ்பாய் என்ன புனிதரா? எங்க ஒரு கெட்ட மரத்தில் ஒரு நல்ல கனி அப்படிலாம் கிடையாதுங்க. இதுதான் சொல்றேன், அயோக்கிய தனன்ற மொல்ல மாதிரி தனன்ற இது இந்த மாதிரியான வார்த்தைகளே. இதுதான் அயோக்கிய தனன்ற. நான் நீங்க வேட்டியை யாரு கீழே யாரு பார்க்க போறான்னு அம்மனமா சுத்திட்டு இருந்தீங்க. என்னால அந்த மாதிரி அம்மனமா சுத்த முடியாது. நான் மீண்டும் சொல்றேன், அதே உரையில நான் சொன்னேன், நான் திமுகவுக்கு ஒரு காலத்து அதே 2024 அதே திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிக் பண்ணி இதே மனித சங்கிலி நடத்தினேன் சென்னையில. ஏன் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில அவங்களுக்காக போய் ஓட்டு கேட்டோம்? காரணம் ஒண்ணுதான், அந்த இடத்துல ஒருவேளை தமிழிசை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு பாஜக ஜெயிக்க கூடாது. இதை சொல்றதுனால சிலருக்கு என் மேல இப்ப என்னை ஆதரிக்கிறவங்களுக்கு கூட கோபம் வரலாம். என்னப்பா திமுக பிரச்சாரம் பண்ணாரு, சரிங்களா? நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு திமுக பாஜக ஒண்ணு இல்ல. பொருளாதார கொள்கையில திமுகவும் பாஜகவும் ஒண்ணு. திமுக தோக்கணும். இந்த வர தேர்தலில் திமுக தோக்கணும். 2026ல திமுக ஆட்சியில உட்கார இருக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனம்? அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை எல்லாத்தையும் நான் சொல்றேன். சென்னையை தார வாத்துக்கிட்டு இருக்கிறது இனி நான் ஓப்பனா டிக்ளேர் பண்றேன். இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. ஆனா தோக்குமான்னு எனக்கு தெரியல. தோக்காதுன்றதுதான் கள நிலவரமா இருக்கு. மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளவு நீங்க உணர்ச்சி, இவ்வளவு நீங்க கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரப்போகுது. ஓகே, ஆனா வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காரணம் வந்து அது வந்து நிறைய ஒரு முறை அவங்க வந்து மறுபடியும் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். அவங்க மறுபடியும் அனுபவிச்சாதான் அவங்களுக்கு புத்தி வரும். சும்மா எல்லாரையும் ஐசோலேட். இது வந்து ஒரு சாதி இந்துக்களோட வந்து வேலையே இதுதான். பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், தலித் மக்களோட பிரச்சனை தனித்து விடப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு நவீன காலத்துல இந்த சாதி இந்துக்கள் என்ன பண்றாங்கன்னா, தலித் மக்களுக்காக பேச வராங்க. தலித் செயற்பாட்டாளர்கள், சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், இவங்களெல்லாம் தனிமைப்படுத்துறது. அதை இவங்க பண்றாங்க.
இல்லை அன்னைக்கு நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் ஒருங்கிணைக்கும் போது நீங்கள் விசிகாவை கூட வச்சுருந்தீங்க, சிபிஐ உங்கள் கூட இருந்தாங்க, மற்ற இயக்கத்தோர்கள் உங்கள் கூட இருந்தாங்க, எல்லாருமே உங்கள் கூட தானே இருந்தாங்க திமுகவை தவிர. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இவங்களால கூட்டணி கட்சியிலையும் ஒழுங்காக சரி கட்ட முடியல. கூட்டணி கட்சிகள் நியாயத்து பக்கம் நிற்கிறாங்க. அந்த நியாயத்து பக்கம் நிற்கிறதையும் இவங்களால பொறுத்துக்க முடியல. இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, அன்னைக்கு கூட்டம் வந்து பல இயக்கங்கள் கலந்துக்கிட்டது தான் இவங்க பிரச்சனை. இது வந்து எல்லாரும் பேசக்கூடிய பிரச்சனையா மாறிட்டு வருது. ஏங்க அது ஏன் முகத்துக்கு வந்த கூட்டம் இல்லைங்க, கோரிக்கைக்கு வந்த கூட்டம். உண்மை. அது ஒருங்கிணைச்சு நடத்துனது நீங்க. சரிங்களா? நான் ஒரு சின்ன ஒரு டூல் தான், அதுல சின்ன ஒரு ஸ்க்ரூ மாதிரின்னு வச்சுக்கோங்க. சின்ன ஒரு டூல். நான் வந்து ஒரு திமுக இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில கூட அயோக்கியத்தனமா நடந்துக்குன்னா மிக நிச்சயமா 26 தேர்தல் வரைக்கும் எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியா பண்ணுவோம். இல்ல இந்த செயல்பாட்டை மையமா வச்சு நீங்க வந்து கருப்பு சிவப்பு கொடி வந்து கார்பரேட்டுக்காக பறக்குதுன்னு பேசுறதுங்கிறது, ஆமா, ஒட்டுமொத்தமா அவங்களே நீங்க ஒரு டாக்டர் ராமதாஸ் ஒரு கேள்வி வச்சார். என்ன வச்சாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஒரு கேள்வி வச்சார். எனக்கு அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கு. அதானி காரி ஏங்க அந்த சந்து வழியா போச்சுன்னு ஏன் பதில் சொல்லல? அமெரிக்க நீதிமன்றத்துல ஒரு இண்டிக்மெண்ட் குற்ற அறிக்கை தாக்கல் பண்றாங்க. அதுல தமிழ்நாட்டு அதிகாரிகள் பத்தி பேர் வந்திருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதான் போயிடுச்சு காட்டுப்பள்ளி. என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள? இதெல்லாம் எதுவுமே பார்க்காம இருக்கணுமா? பாஜக வந்துடும், பாஜக பூச்சா. இது நான் இயக்க செயற்பட்டாளர் கூட சொல்லிக்கிறேன். நாம் கன்ஸ்ட்ரக்டிவா திமுகவை ஒழுங்கா எதிர்க்கலன்னா அதுதான் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமா அமையும். நாம் திமுக காரங்கள செயல்படக்கூடாது. திமுகவை பத்தி திட்டினா திமுக காரன் வரமாட்டேங்கிறான். உண்மையிலே சொல்றேன், அந்த அறிவு திருவிழால எனக்கு திமுக காரங்களாம் வந்து என்னை பாராட்டிட்டு போனாங்க. ஓகே, இந்த சும்மா சுத்திட்டு இருக்காங்களா அறிவு ஜீவிகள், காசுக்கு வாங்கிட்டு கூலிக்கு எழுதுறவங்க இருக்கிறாங்களா, அவங்க தான் வந்து கிரிட்டிக் பண்றாங்க. ஏன்னா அவங்க தொழில் இது. நான் குறை சொல்ல மாட்டேன். தொழில் ஆதரிப்பதே ஒரு தொழில். ஆதரிப்பதே ஒரு தொழில். தொழில் வைத்து பிழப்பு. பலருக்கு பல பிழப்பு, இவங்களுக்கு இது பிழப்பு. பிழைப்புவாதிகள் இவங்க வந்து என்னை வந்து கல்லா கட்டணும்னு சொல்றதுக்குலாம் எந்த ஒரு நியாயமும் இல்லை. அது என்னுடைய வேலை, என் ஒர்க்கு. நீ ஏன்னா நான் சாப்பிடும்போது வீடியோ வேற எடுத்தாங்க. நாளைக்கு அந்த வீடியோ கூட வரலாம். எங்க அங்க 60 ஆமா, ஏன்னா எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்தாங்க. கொடுப்பாங்க, இயல்பா. அந்த உணவை நான் சாப்பிட்டேன். அந்த வீடியோ கூட வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த எக்ஸ்ட்ரீம்கா போவாங்க, 100% போவாங்க. இவங்க அதுதான் சொல்றேன்னு, ஒரு புத்தக கடையில வந்து நின்று புத்தகம் வித்துட்டு போனதை நான் என்ன சொல்றேன், நான் அந்த அறிவு திருவிழா புத்தகம் விற்க வந்ததுனாலே நான் ஆதரிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அறிவுக்கு ஒரு திருவிழா எடுக்கிற அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையில சொல்றேன். நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அறிவு திருவிழா அந்த கான்செப்டே நல்லா இருக்கு, அது எல்லா கட்சிகளும் செய்யணும், அறிவை கொண்டாடுவோம், அறிவு திருவிழா. நீ திருவிழா மட்டும் நடத்திட்டு போனா 10வது பாஸ். அறிவுனா என்னன்னு முதல்ல உன் கட்சிக்காரலாம் அறிவு பற்றாக்குறையா இருக்கு. அறிவு திருவிழா அறிவு பற்றாக்குறையோட சுத்திட்டு இருக்காங்க. புத்தக விற்பனையை போயிட்டு கல்லா கட்டுறதுன்னு ஒருத்தன் எழுதுவானா அது அறிவு பற்றாக்குறை இல்லாம வேற என்ன? நான் மறுபடியும் இந்த இந்த எழுதுறவனுங்கெல்லாம் பார்த்து ஒரே ஒரு சவால் தான் விடுறேன். உங்களால முடிஞ்சா நான் பேசுனதுல எதனா குறை இருந்ததுன்னா ஃபேக்டா, பொலிட்டிக்கா, இல்லை அபாண்டமா உங்க மேல குற்றச்சாட்டு சொன்ன ஒண்ணு காட்டுங்க. நான் ரொம்ப யோசிச்சு வச்சு கார்கில் நகர் குடியிருப்பு பத்தி சொன்னேன். உண்மைதான், ரொம்ப நாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தோட அனுமதி கிடைக்காம இருந்தது. கரும் சாம்பல் வந்து ஊடாது. அந்த ஊட்டத்திலும் போயிட்டு தூய்மை பணியாளர் குத்துட்டேன், ஊடு குத்துட்டேன்னா இல்ல. இப்போ இந்த சம்பவத்தின் போதுதான் 3 வேளை உணவு கொடுக்குறாங்க. 3 வேளைன்னாங்க, அது பொய். 3 வேளை உணவு ஒரு தூய்மை பணியாளருக்கு கொடுக்கல. இல்ல, காலை மதியம் இரவு உணவு கொடுக்குறாங்க இல்லையா? காலை ஷிஃப்ட்டுக்கு வரவருக்கு ஒரு வேளை உணவு. 3 ஷிஃப்ட்டுக்கு வருவான் தூய்மை பணியாளர். ஓகே, காலை ஷிஃப்ட் வரவருக்கு காலையில ஒரு உணவு சாப்பிட்டு அப்படியே போயிடுவார். அவருக்கு மதிய உணவு கிடையாது, இரவு உணவு கிடையாது. மதியம் வரவருக்கு மதிய ஷிஃப்ட்ல ஒரு வேளை உணவு தருவாங்க. அவருக்கு காலை உணவு கிடையாது, இரவு உணவு கிடையாது. ராத்திரி வரவருக்கு ராத்திரிக்கு மட்டும் உணவு தருவாங்க, மதியம் கிடையாது, காலை கிடையாது. இந்த திமுக நாடக கம்பெனி எந்த அளவுக்கு அயோக்கியர்கள்னா,
ஒருவேளை உணவு தர ஒரு தூய்மை பணியாளருக்கு 3 வேளை தரோன்னு டபாச்சா பாருங்க. இதுதான் 3 வேளை உணவுன்றதை அவங்க அப்படி மீன் பண்ணிக்கிறாங்க. காலை உணவு தரோன்னாங்க, காலை எல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்றோம்னா காலைல கூப்பிட்டு சோறு போடுவீங்களா? கிடையாது. காலை மட்டும் கொடுத்துட்டு இருந்ததை 3 ஷிஃப்ட்டுக்கும் கொடுப்போன்னு மாத்துறாங்க. அதை எப்படி வெளியில போட்டாங்கன்னா 3 வேளை உணவு. ஏங்க எல்லாத்துக்கும் மகளிர் பயணம், விடியல் பயணம், மகளிர் தொகை, உரிமை தொகை, மடிக்கணினி விலையில்லா மடிக்கணினி, மிதிவண்டி விலையில்லா மிதிவண்டி, ஆமா, சோறு மட்டும் என்ன இலவச சோறு? பிச்சைக்காரனா நான்? பிச்சைக்காரனா கேட்கிறேன். அப்ப மீண்டுதுல இந்த மாதிரிலாம் நீ பேசியிருந்தா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் பேசணும். உன் கட்சி தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டு. அந்த அளவுக்கு தரம் இறங்கணுமான்னு கேட்குறேன். நீ தரம் இறங்கிக்கிட்டே போறியே. இல்லை, நீங்கள் இன்னொரு முக்கியமான வாதத்தை பயன்படுத்துறீங்க. ஆளுது ஸ்டாலின் வழியாக பாஜக ஆளுதுன்றீங்கல்ல, அது வந்து அவங்களுடைய ஹார்ட்கோர் ஐடியாலஜியவே நீங்கள் போய் கொஸ்டின் பண்ணுற மாதிரி. நான் இப்பயும் சொல்கிறேன், டிஎம்கேக்கு பிரச்சனை அத்தாரிட்டி. அவங்களுக்கு இந்த பண்பாட்டு பிரச்சனைலாம் இல்லை. அவங்க 98ல் அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. எல்லாரும் கேட்கலாம், அப்புறம் ஏன் 2024 போயிட்டு நீ ஒரு நாள் கேட்டீங்க? காரணம் ஒன்னே ஒன்று தான், பிஜேபி தான் இதுக்கு கோரா எல்லா வேலையும். ஏன்னா அவன் வந்து இந்த நாட்டோடைய ஆன்மாவே அழிக்கணும்னு பார்க்குறான். அதுக்கு எதிராக நிற்கிற ஒரே பெருசத்து திமுக தானே. அப்படி நான் நம்பல. அன்னைக்கு வந்து ஒரு வகையில வந்து அந்த வெற்றியை, அவனுடைய வெற்றியை வந்து தடுக்கிறதுக்கு எனக்கு திமுக வந்து தேவைப்பட்டது. ஓகே, 26ல் எப்படி தோக்கடிக்க போறீங்க பிஜேபியை? பிஜேபி தோக்கும். பிஜேபி நான் அதுக்குள்ள நான் போல. பிஜேபி தோக்கடிக்கிறது, திமுக தோற்கணும்ன்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சுன்றீங்க. ஆமா, எனக்கு வந்துருச்சு. இப்பயும் சொல்றேன், திமுக தோக்கணும். திமுக தோத்தாதான் புத்தி வரும். அப்பதான் அவங்க இனி ஒழுங்கா நடந்துப்பாங்க. ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகள்லாம் அவங்க நிறைய ஐக்கியத்தனங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நல்ல திட்டங்கள் தவிர மற்ற எல்லாமே இன்னைக்கு நகரத்தை அழிச்சிட்டு வராங்க. சென்னையை மட்டும் சொல்ல, கோயம்புத்தூர் எல்லாமே காலி பண்ணிட்டு வராங்க. கார்பரேட்டுக்கான அரசா இது இயங்கிட்டு இருக்கு. ஏங்க மமதா பானர்ஜி எஸ்ஐஆருக்கு பேரணி போறாங்க, நீங்க சிந்தூருக்கு போறீங்க முதலமைச்சரா இருந்துட்டு. இந்தியாவை காப்பதற்காக பேரணி நடத்துற முதல் மாநிலம் தமிழ்நாடு. சூப்பர். ஐயா வீரமணி உட்பட இந்தியா கூட ஏந்திட்டு போனாங்க. ஐயா நான் வேண்டாம், என்ன வேற மாதிரி பேச வைக்காதீங்க ப்ளீஸ். நான் சீரியஸான மேட்ரு பேசுறேன். நீங்க வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் பண்பாட்டு ரீதியா உங்களால வந்து எதுல வந்து பிஜேபியை தடுக்க முடிஞ்சது? எதுல பிஜேபியை தடுக்க முடியும்? எதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒன்னும் சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் பிஜேபி இதை பத்தி அக்செப்ட் பண்ணி நடத்துறாங்க. எச் ராஜா நடமாடிட்டு இருக்கான், சிக்கந்தர் மலை வந்து பாபர் மஸ்ஜித்தோட ஒப்பிடுறான். புடிச்சு உள்ள போட்டு பெரிய ஆளாக திமுக புடிச்சு ஒருத்தர் உள்ள போட்டு பெரிய ஆளாக புடிச்சு உள்ள போட்ட எங்களை புடிச்சு உள்ள போடணும் கத்துனாரு அவங்க அரசு வழக்கறிஞர் வந்து எங்க 6 பேரை புடிச்சு உள்ள போடணும்னு. நாங்க என்ன திமுகவுக்கு எதிராக என்ன போர் தொடுத்தோமா? பாஜகவுக்கு ஆதரமா எதனா பண்ணோமா? எதுவுமே பண்ணல. எங்களை உள்ள போட்ட. அப்ப உங்களுக்கு நண்பன் யாரு பகைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? இன்னைய வரைக்கும் வழக்கு இருக்குல்ல. இந்த 22 மேற்பட்ட குற்ற வழக்குகள் போட்டிருக்காங்க தூய்மை பணியாளர்கள் மேல. ஏன்பா என்னப்பா எல்லாத்துக்கும் தூய்மை பணியாளர் தானா? அவங்க ஒரு உரைக்கல் மாதிரி இருக்கிறதுல டவுன் ட்ராடனுக்கே ஒண்ணுமே செய்யாம இருக்கிற நீ தம்பி துப்புரவு தொழிலாளி சொல்லாதீங்க, எங்க ஆட்சியில் அவங்கள தூய்மை பணியாளர் வெக்கமா இல்ல? பேரு மாத்தினா போதுமா? இப்ப கேட்டார் ராஜபவனா மக்கள் பவனா மாத்தினீங்களே, பேரு மாத்தினா போதும் கேட்டார். ஆமா, பாம்பு தான். இவர் சண்முகமும் அவர் அதுக்கு நல்ல பதில் கொடுத்துருக்கிறாரு. இப்ப பேர் மாத்தினா போதுமா? சமூக நீதி விடுதின்னு மாத்தினீங்க, எத்தனை இருக்கைகளை அதிகரிச்சுங்க? விடுதி இருக்கைகளை. ஆதிதிராவிட நல பள்ளிகள்லாம் பள்ளி கல்வித்துறையோட இணைச்சிங்க. ஆதிதிராவிட பள்ளிகள்ல ஆதிதிராவிட மாணவர்களுக்கு இருந்த அத்தனை நலன்களும் பள்ளி கல்வித்துறைக்குள்ள போன பிறகு உறுதி செய்யப்படுமா? நியாயமான கேள்வி. சந்திர அறிக்கை கொடுத்தாரு. சந்திர அறிக்கையின் மீது அரசின் நிலைப்பாடு என்ன? காவல் கொட்டடி கொலைகள்ல திமுக அரசோட நிலைப்பாடு என்ன? என்கவுண்டர் கொலைகள்ல திமுக அரசின் நிலைப்பாடு என்ன? குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு பேர் மாற்றம் பண்ணீங்களே, அது வெறும் பேர் மாற்றம் இல்ல, கொள்கை மாற்றமா மாதிரி இன்னைக்கு ஒன்றிய அரசோட ஏஜென்சி போட மாதிரி இருக்கு. அதுல உங்களோட நிலைப்பாடு என்ன? மாநில சுயாட்சி நீங்க இன்னைக்கு ஒரு போர்டையே நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டா மாத்திட்டீங்க.
எல்லாம் போயின்னு இருக்குது நம்ம கையில இருந்து. இல்ல புதிய கல்விக் கொள்கையை அதையும் சொல்றேன். மாணவர்கள் போராட்டம் பண்ணலன்னா இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் என்னத்துக்கு தனியார் மாறி இருக்கும்ல. ஒருவேளை இந்த திமுக இணைய ஊப்பிகள் இந்த பெண்ணுல காசு வாங்கிட்டு எழுதுறவனெல்லாம் நம்பிட்டு எதுவுமே பேசாம இருந்தோம்னா நம்ம ஊர் காலேஜ்ல என்னத்துக்கு தனியாருக்கு போயிருக்கோம். அதுவும் சிபிஎம் போன்ற கட்சிகள் தொடர்ச்சியா குரல் கொடுத்து போராடினாங்க. அதனாலதான் சொல்றேன், they are very dangerous. கள்ளிச்செடிகள் இதுங்கெல்லாம். உட்கார்ந்துக்கிட்டு அறிவை வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நீ கல்லா கட்டுறதை பத்தி பேசுற. அறிவு விபச்சாரர்கள் இவங்கெல்லாம். பாபா சாஹிப் சொன்ன வார்த்தையே சொல்றேன், பிராமின் have prostituted their intelligence. இவங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகவை காப்பதற்காக, திமுகவை ஆதரிப்பதற்காக தங்கள் அறிவை விபச்சாரம் செய்கிறார்கள். இதை நீ வெட்டி ஒட்டி போட்டா கூட எனக்கு கவலை இல்லை. சும்மா ஒருத்தனையே நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பேசுனதுல எதனா அந்த போராட்டத்துக்கு எனக்கு என்னை பத்தி பேசுறது பிரச்சனை இல்ல. அமைதியா இருக்கிறவங்களையோ அல்லது சும்மா இருக்கிறவங்களையோ புளியந்த பொம்மை தான் தூண்டி விடுறாரு. அவர் தான் வேண்டும். அவ்வளவு பெரிய ஆளாங்க. நான் என்ன கேட்கிறேன், அவ்வளவு வீக்கா இருக்கு அவங்க கவர்மெண்ட். நான் தூண்டுனா குதிச்சு எழுதுனாங்களா? மக்கள் என்ன முட்டாளா? அந்த கோரிக்கையை பேச யாருமே இல்லை. பேசுறாங்க ஒரு அமைப்பு, எல்டியூசி, ஏஐசிசிடி, உழைப்போர் உரிமை இயக்கம். அவங்களோட ஒரு 10ஓட 11 நான் நிற்கிறேன். அவ்வளோதான் எனக்கு அவங்களுக்குமான உறவு. அந்த போராட்டம் என்ன வடிவத்தில் போகணுன்றது குறித்துலாம் என்ன நான் கருத்து சொன்னதும் கிடையாது, அவங்க என்ன கருத்து கேட்டதும் கிடையாது. அது அவங்க முடிவு. ஓகே. கடல்ல இறங்கணுமா அவங்க தான் முடிவு பண்றாங்க. அந்த தொழிலாளிகள் தான் முடிவு பண்றாங்க. இறந்த தலைவர்கிட்ட உண்ணாநிலை போராட்டம் காலவரை ஒரு வகையில் சொன்னா அந்த 4 பேர்கிட்ட நான் கேட்டேன், உடலை வருத்திக்காதீங்க, வேற எதனா வடிவத்தை இருப்போம். முடியாதுன்ட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டை நம்பாதீங்க, இவன் செத்தா சாவட்டோன்னு இருப்பாங்க. அடுத்த வாரமே மாநாட மயிலாட மாதிரி வேற ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இப்ப இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் கூட நீங்க சந்திச்ச போட்டோவை போடுறீங்களா? எப்படி இருக்கும்? எனக்கு வயிறு எரியாது. நல்லா இருக்கா பார்க்கு? நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்டும் காணாம இருக்கணும்னா என்னது? எனக்கு உரிமை இருக்கு. நான் நேத்து உதயநிதி கிடையாது. உதயநிதி நேத்து வந்தார் அரசியலுக்கு. அதான் என்னன்னா, நீங்க திமுகவின் அடுத்த முகவரியாக அடையாளமாக இருப்பவரை தொடர்ச்சியா டார்கெட் பண்ணி பேசுறதுங்கிறது நீங்க திமுக ஒரு கட்சியோட தலைமையை தானே அங்க டார்கெட் பண்ண முடியும். ஒரு கட்சியோட தலைமையை தானே அட்ரஸ் பண்ண முடியும். நீ கட்சிக்கு தலைமையா யார் இருக்காங்க? இன்னைக்கு நிழல் முதலமைச்சர் ஐயா உதயநிதி அவர்கள் தான். அவர் தான் முதலமைச்சர், துணை முதலமைச்சர். அவர் தான் முக்கியமான ஃபேஸா இருக்கிறாரு. அப்ப அவரு எங்க பிரச்சனையை நான் இப்பயும் சொல்றேன், கோரிக்கை நிறைவேறுச்சுன்னா அப்படியே அண்ணன் உதயநிதி வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சிச்சு. நல்லா ஆட்சி கொடுங்க, அண்ணன் உதயநிதி வாழ்க, நான் போடுறேன் பேனரு 10க்கு 10. இவனுங்களை மாதிரி காசு வாங்கி கேட்கும் போதே கொஞ்சம் பணிவா கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. பரிவா கேளுங்க. எப்படி கேட்கணும்? அதுதான் அதையும் கேட்டேன். ஐயா ஸ்டாலின் அவர்களேன்னு கை கட்டியும் கேட்டாச்சு. 6 நாள் மரியாதையே கேட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? கூலிக்கு மாரடிக்கிற ஜனம் 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட போறான்னு பேச்சுவார்த்தையெல்லாம் சொன்னீங்க. அது ட்ரிகர் ஆகி தான் அந்த ஸ்பீச் கொடுத்தது. 14 நாள் போராட்டம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. யாருமே நீ பார்க்கல. அவ பார்க்காத போது அந்த டென்ஷன் இருக்குமா இருக்காது? கட்டாயமா அந்த உணர்வு இருக்கும். அந்த மக்களை நம்மள ஒருத்தரா நினைச்சா உணர்வு இருக்கும். அதுக்கு அங்க நிறைய வரவேற்பும் கிடைச்சதாங்க மக்கள் மத்தியில. நீங்க வாங்குற காசுக்காக வேலை செய்றீங்க, நான் கொள்கைக்காக வேலை செய்றேன். நான் இல்லை, தனிநபர் இல்லை, எங்களை போன்ற கொள்கைக்காக வேலை செய்யறோம். இத்தனைக்கும் அன்னைக்கு மிகப்பெரிய முக்கியமான சேட்டலைட் ஊடகங்களோ அல்லது முற்போக்கு பேசக்கூடிய ஊடகவியலாளர்களோ யூடியூபர்ஸோ வலையொலிகளோ கூட பெருசா அன்னைக்கு பங்கெடுப்பு செய்யலை. ஏன் செய்யலைன்னா அவங்க இந்த போராட்டத்தை திமுகவுக்கு எதிரான போராட்டமா பார்க்குறாங்க, மக்களுக்கான போராட்டமா பார்க்கல. நெல்சன் மண்டேலாவை ஒரு செய்தியாளர் சந்திப்புல கேட்குறாரு ஒரு ஐரோப்பியர், நீங்க இவரோட இருக்கீங்க, கியூபா ஆதரிக்கிறீங்க, அதை ஆதரிக்கிறீங்க. அப்போ அவர் சொன்னார், யூரோப்பியன்ஸ் have always having a problem. They want their enemies to be our enemies. Their friends to be our friends. இதுதான் ஜெய்சங்கரும் ரொம்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார், வெளியுறவுத்துறை அமைச்சர். அது இவங்களுக்கு நான் பொறுத்துறேன். திமுக அடியாட்களுக்கு அவர்கள் எதிரி நமக்கு எதிரியா இருக்க வேண்டும், அவர்களது நண்பர்கள் நமக்கு நண்பர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றேன், அவர்கள் சொல்வதை நாம் செய்ய வேண்டும். பாராட்டு விழா நடத்தினா உடனே அம்மனமா போயிட்டு நான் பாராட்டு விழா நடத்தணும். அறிவு திருவிழா நடத்திட்டாருங்க, அறிவு திருவிழா.
அறிவு இருக்கானே தெரியல. அது அவர் அன்னைக்கு அண்ணன் உதயநிதி வந்து கேட்குறாரு, அறிவு இருக்குது திருவிழா நடத்தும். சரி நடத்துங்க, பிரச்சனை இல்லை, உழைக்கிறவன் போராடுறான். அப்போ உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்குறீங்க? ஆமாம், அவ்வளோதான் நான் கேட்குறேன். உழைப்பாளியை மதிக்காத அறிவு என்ன அறிவு? மக்கள் நலனை பற்றி யோசிக்காத அறிவு என்ன அறிவு? மக்கள் போராட்டத்தை இழிவுபடுத்துகிற அறிவு என்ன அறிவு? எல்லாரும் பணம் வாங்கிட்டாங்கன்னு ஆதாரத்தோட பேசணும், ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. நீங்களாம் தான் பணம் வாங்கிட்டு எழுதுறீங்க. நீங்களாம் கேட்டால் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன்றீங்க. அந்த நிறுவனம் யார்? அந்த நிறுவனம் யாருக்காக வேலை செய்யுது? பட் இருந்தாலும் திமுக தோத்தா தான் புத்தி வரும் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக ஃபீல் பண்ணுறீங்க. மீண்டும் சொல்கிறேன், திமுக தோத்தா தான் புத்தி வரும். ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அது மாதிரியான ஒரு எதிர்கட்சினா இந்தியாவிலே நீங்கள் பார்க்க முடியாது. உண்மை. அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. சட்டை கிளிஸ்ட் வருவார் முதலமைச்சர். இன்றைய முதலமைச்சர் சிஏஏ போராட்டத்திலலாம் எங்களோட நின்னுது திமுக. சிஏஏ ப்ரொட்டஸ்ட்ல உண்மை. அர்பன் நக்சல்னு சொன்னாங்க கனிமொழி, இதே சேப்பாக்கத்தில் நின்றுட்டு. வாடா தமிழா சண்டை செய்வோன்னு திருக்குறள் அறிவு பாட்டை வந்து முதல்வர் மேடையில் முன்னாள் இந்நாள் முதல்வர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் மேடையில் பாடினாங்க. இன்னைக்கு பாட வைப்பாரா அதே பாட்டு? அதில் வந்து ஒரு வரிலாம் கூட ஒரு டாஸ்மாகை கிரிட்டிசைஸ் பண்ணி வாரி. ஓகே, இன்னைக்கு அதே பாட்டை பாட வைப்பாரா? முடியாது. பட் மதவாதம், ஃபாசிசம் அதை எதிர்க்கிற பாதையில் போகும்போது சில விஷயங்களை ஃபாசிசம் என்பது தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய ஒன்று அல்ல. இது எல்லாமே பாசிச கட்சிகள். இந்திய அரசு பாசிச அரசு. பாசிசம் என்பது நிதி மூலதனத்தின் ஒரு போர் வடிவம். இவங்கெல்லாம் நிதி மூலதனத்துக்கான ஆட்கள். திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், எல்லாருமே பண்பாட்டு தளத்தில் எஸ் அஃப்கோர்ஸ் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சில வேறுபாடுகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பாஜக பேசக்கூடிய அதே டோனு திமுக எடுக்காது. அதனால தான் நமக்கு அந்த தென்சென்னை தொகுதியில் நான் சொன்னது. ஆனால் வட சென்னையில் நான் அதை பண்ணலை, சரிங்களா? தென்சென்னையில் பண்ணதுக்கான காரணம் அந்த அந்த நபர், அந்த தமிழிசை சவுந்தரராஜன்றவங்களே தோற்கணும், குற்றமாக தோற்கணும். ஏன் வட சென்னையில் எங்கள் ஜனங்க பார்த்துப்பாங்க. தென்சென்னையில் வந்து அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் கெடுத்து வச்சுருக்கீங்க உங்கள் ஊரை, எங்களெல்லாம் தூக்கி ஊருக்கு அந்தாண்ட போட்டீங்க. வட சென்னையிலே அதான் பண்ணீங்க. அதனால தான் ஆர்சி பால்கனர் 2வது இடத்துக்கு வந்தார். பனியாக்களோட நகரமாக மாறிட்டு வருது இன்னைக்கு வட சென்னை. ஸோ நீங்களே வந்து இந்த நகரத்தையே வந்து நீங்கள் தான் பாஜகவான நகரமாக மாற்றிட்டு வரீங்க. இந்த சேகர் பாபு இருக்கிறாரு, அவரு மார்வாடிகள் ஓட்டு போடலன்னு தான் வருத்தப்பட்டார். போய் அந்த கூட்டத்தில் போய் நின்று தான் பேசுறாரு. அவங்களுக்கு படவெல்லாம் கொடுத்தாரு. என்னைக்குன்னா நம்மள வந்து இது பண்ணியிருக்கிறாரு. வருவார், எப்படி வருவார்னா அண்ணன் காரில் வருவார், வந்து அன்னதானம் பண்ணிட்டு போவார். எங்களை வாங்குற இடத்துல வைக்கிறது. கேள்வி காது கேட்கலங்கிறாரு அவர். ஆமாம், கேட்காது, கேட்கும். 2024 காது நல்லா கணீர்னு கேட்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த அரசு நிறுத்திக்கணும். இன்னைக்கு வந்து தூய்மை பணியாளர் போராட்டத்தை வந்து உண்மையிலே சொல்கிறேன், அது ரொம்ப ஆசியாவிலே ஒரு இன்னைக்கு நடக்கிற போராட்டத்தில் மிக முக்கியமான போராட்டம். அது வந்து ஒரு பொருளாதார கொள்கையை கேள்வி எழுப்பியிருக்கு. அது சேலஞ்ச் பண்ணுங்க. ஏங்க பெங்களூரில் முடியுதுங்க சித்தராமையாவில். அவர் சோசியல் ஜஸ்டிஸ் எத்தனை கோடிங்க ஆகும் உண்மையிலேயே? இது எவ்வளோதாங்க செலவாகும் அந்த அரசாங்கத்துக்கு? சில 100 கோடி தாங்க. சில 100 கோடி ஒதுக்க முடியாதாங்க? 4000 கோடி ஜிசிசி ஒதுக்கி இருக்கு இந்த மழைநீர் வடிகாலுக்காக. அதுதான் பார்க்குறீங்களா, வடிகால் வடிகால் போயிடுச்சு. இடிக்குதுங்க, இடிக்குது. அதான் என்ன வயிற்றுச்சல். நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட பணம் வாங்குனீங்க? அடுத்த கேள்வி அங்கே வரும். ஆமாம், நீங்கள் யாருக்கிட்ட பணம் வாங்குனீங்க? நீங்கள் வேறு அறிவு திருவிழாவுக்கு கேமராவோட போயிருக்கீங்க. அறிவு திருவிழாவை ஷூட் செய்து கல்லா கட்டியா அருள்மொழிவர்மா, அதில் வேற ரொம்ப நாகரிகமாலாம் பேசுகிறாங்க. சோறு தின்னதை பற்றி நேற்று ஒருத்தர் போட்டார் காலையில். ஓ, இதை பற்றிலாம் கவலை இல்லைங்க. இன்னொன்று சொல்கிறேன், சோறு தில்றதுக்கும் உரிமை இருக்குது. என் வீட்டு பணத்தை இவ்வளோ கொள்ளை அடிச்சிங்களே, அதை இப்படின்னா நான் வாங்கிக்கிறேன். சும்மாவா போட்டேன்? என்ன உன் வீட்டு காசுல இருந்தா போட்டேன்? இன்னொன்று ஸ்டாலின் காசு கொடுத்துருப்பீங்களா தோழர்? எப்படியும் அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போவே இல்லை. அது குறித்து பேச வேண்டியவங்க அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுறவங்க தான் பேசணும். பதிவு உரிமை அல்லு சில்லுங்கெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, நான் என்னன்னு புத்தக காட்சியை பற்றி நான் என் உரையில் நான் பேசவே இல்லை. உழைப்பை மதிக்காத அறிவு குப்பைக்கு சமம். இப்படி உழைப்பை மதிக்காமல் நீங்கள் எந்த திருவிழா நடத்தினாலும் அது குப்பை திருவிழான்னு.
நான் நடத்தின திருவிழாவை மீன் ஸோ பண்ணவே தீம் வந்து அறிவை மதிக்கணுங்கிறது தான். அறிவை மதிக்கணும்ன்றதான். அறிவை மதிக்கணும்னு சொன்னா யாருக்கு கோவம் வருதுன்னா, அறிவு இருக்குன்னு இன்னைக்கு அறிவுக்கான அத்தாரிட்டியா தன்னை காமிச்சுக்கிறவனுக்கு கோவம் வருது. இவனுங்க தமிழ்நாட்டிலே இவங்களுக்கு தான் அறிவு இருக்கு, இவங்க ஒருத்தருக்கு தான் அறிவு இருக்கு. அறிவுனாலே இவங்க தான் ஞாபகம் வரணும்னு அப்படிலாம் முடியாது. காலம் மாறிடுச்சு. இது உங்க அப்பா காலம் இல்லை, இது எங்க காலம். பார்க்கலாம். பலவிதமான கேள்விகளுக்கு ரொம்ப நிதானமாக பொறுமையாக அதே சமயம் அதே உணர்வு எழுச்சியோடு உங்களுடைய பதில்களை கொடுத்துருக்குறீங்க. மிக்க நன்றி. 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 தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வேண்டும். கட்டாயமாக இந்த அரசு அதற்கு செவிமடுத்து அதற்கான வேலைகளை துரிதமாக செயல்படுத்தி அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாகவும் இருக்கிறது. அரசு செவிமடுக்கும் என்று நம்புவோம். மிக்க நன்றி.